Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் டு டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பஜாஜ் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டருங்க, ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்ரு ஹீட் ஆகலைன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கஸ்டமர் ப்ளேஸ் போய்ட்டு ஹீட்டரை செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. பவர் ஆன் லைட் எரியுது, ஹீட்டிங்கிற லைட் எரியலைங்க. இது வந்து ஃப்யூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்னாங்க. இந்த பல்பு வந்து எரியல ஃபஸ்ட்லேருந்தே அப்படின்னாங்க. பட்டு வாட்டர் ஹீட் ஆகிற மாதிரி சவுண்டெல்லாம் உள்ளே பாயில் ஆகிற சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. ரொம்ப கம்மியாக ஹீட் ஆகுது. தண்ணி வந்து சும்மா வெதுவெதுன்னு தான் இருக்குது. ஒரு 1 hour ஒன்றா கூட வெதுவெதுன்னு தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாவே ஒன்று ஹீட்டர் கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக இருக்கும், இல்லைனா கேபிள் ஏதாவது மெல்ட் ஆகி எரிஞ்சிருந்தாலும் அப்படி ஆகலாம். ஸோ அதனால் ஹீட்டரை ரிமூவ் பண்ணி கீழே வச்சாச்சுங்க. மேலே கவர்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து 2 kilowatt ஹீட்டர் தான் இது. அண்ட் மேலே டாப் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு NRV நான்-ரிட்டர்ன் வால்வு போட்டிருக்காங்க. ஸோ இது அடிஷ்னல் சேஃப்டிக்காக இதை போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு இருக்குது, அது இல்லாமல் அடிஷ்னலாக NRV போட்டிருக்காங்க. இப்போ டாப் கவரை பிரிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயரிங் லைட்டே எல்லாமே ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணால் தான் உள்ள ஹீட் எலிமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஒயரிங் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஒயரிங் ஒன்றும் பெரிய டேமேஜ் கிடையாதுங்க. ஒயர்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஹீட்டர் எலிமெண்ட்டு தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒயரிங் கிட்ட ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஹீட்டர் எலிமெண்ட்டை தனியாக கழட்ட முடியும். ஸோ அதனால் வந்து ஒயரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீட்டிங் எலிமெண்ட்டில் கனெக்ட் பண்ண ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு தெர்மல் கட் ஆஃப் உள்ள ஒயர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணால் தான் இந்த ஒயரிங் கிட்ட தனியாக எடுக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 11 mm போல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாமே வந்து 12 என்கிட்ட இருந்தது. 12 T ஸ்பேனர் வச்சு தான் கழட்ட ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா தெர்மல் கட் ஆஃப் 2 தெர்மல் கட் ஆஃப் இருக்கும். ஸோ இதில் உள்ள ஒயரிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒயரிங் கிட்ட ஃபுல்லாகவே வெளில எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக பைப் லைனை கழட்ட வேணான்னு சொல்லி ஹீட்டிங் எலிமெண்ட்டை மட்டும் கழட்டலான்னு சொல்லி 10 mm நட்டை ரிமூவ் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் மட்டும் நான் ஓரளவு செப்பரேட்டாக கழட்டி எடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த 3 10 mm நட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஹீட்டிங் எலிமெண்ட்டை இழுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப உள்ளே வந்து ரஸ்ட் ஏறி இருக்குங்க. அதனால் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட் கொஞ்சம் கூட வரல. அதனால் டோட்டல் பிளேட்டே பைப் லைனோடு சேர்த்து டோட்டலாக கழட்டுற மாதிரி இருக்கும். சைடில் இருக்க எல்லா 11 mm போல்ட்டையும் வந்து 11 mm 12 பிட்டை போட்டு ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே கழட்டிட்டோம்னா செப்பரேட்டாக எடுத்துடலாம். கீழே ஒரு கேஸ்கெட் வரும் வாட்டர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஒரு போல்ட்டு மட்டும் கழட்ட முடியல, அதனால் 11 mm பாக்ஸ் ஸ்பேனர் போட்டு கழட்டிட்டுருக்கேன். எல்லாமே ஆக்சுவலாக 11 mm தான். பட் 12 ஸ்பேனர் வந்து மற்றதுக்கெலாம் செட் ஆச்சு, அதனால் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஒன்று மட்டும் ரஸ்ட் இருக்கிறதுனால கழட்ட முடியல. டோட்டலாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பிளேட்டை ஃபுல்லாக எடுத்தாச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிறது தாங்க ஹீட்டிங் எலிமெண்ட்டு. ஸோ இந்த எலிமெண்ட் பாருங்கள், ஓவராக ரஸ்ட் ஆகி ஃபுல்லாகவே வந்து ஸ்கேலிங் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கேலிங் ஆகி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சுங்க. தண்ணியே பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது. அண்ட் நடுவில் இருக்க அந்த எலிமெண்ட்டு தான் போயிடுச்சு. ஸோ இந்த எலிமெண்ட் வந்து பாலிஷாக இருக்குங்க. பட் இது வந்து ஃபுல்லாகவே ரஸ்ட் ஏறி ஸ்கேலிங் ஆகி ஃபுல்லாகவே அரிச்சிருச்சு. ஸோ இது ரொட்டீனாக எப்போதுமே ரெகுலராக யூஸ் பண்ணால் ஒரு 3 to 4 years தான். அடுத்து வந்து தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்கேலிங் ஆயிருங்க. ஸ்கேலிங் ஃபார்ம் ஆயிரும். ஹீட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டராக இருந்ததுன்னா சீக்கிரம் ஸ்கேலிங் ஆகி இந்த மாதிரி பிடிச்சிரும். அதனால் வந்து ஹீட்டிங் பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஹீட் வந்து சீக்கிரமாக ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன எர்த்தடிக்கிறது, ஷாக் ஆகுது, இந்த மாதிரி கூட ஆகும். பட் இதில் வந்து என்னென்னா எர்த்திங்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. ஹீட்டிங் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்குனாங்க. உள்ளே தண்ணி கலர் பாருங்கள், ரொம்ப அழுக்கு தண்ணியாக தான் இருக்குது. உள்ளே வந்து அப்படியே ஹீட் ஆகிறப்போ ஃபுல்லாக ஸ்கேலிங் ஆனது எல்லாமே கீழே தேங்கியிருக்கு. அண்ட் உள்ள வாட்டரில் உள்ள சால்ட் எல்லாமே ஸ்கேலிங் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ரஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி டஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ள தண்ணியில் ஊற்றின தண்ணிலையும் இவ்வளோ இருக்குது. அண்ட் அடியில் ட்ரைன் ஆனதில் இவ்வளோ ரஸ்ட் ஏறி இருக்குங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எலிமெண்ட் ஒர்க் ஆகிறப்ப தண்ணியில் உள்ள சால்ட் எல்லாமே இதில் போய் அப்சர்வ் ஆகி கீழே இறங்கிருங்க. இது எலிமெண்ட் பாருங்கள் ஃபுல்லாகவே வெடிச்சிருச்சு. ஸோ அதனால் இது ஒர்க் ஆகலை. அதனால தான் வந்து வாட்டர் ஹீட்டர் சூடாகலை. இந்த எலிமெண்ட்டை மாற்றினோம். எலிமெண்ட் பார்த்திங்கன்னா 2 kilowatt ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதே மாடல் வந்து மார்க்கெட்டில் வாங்கியாச்சுங்க. ஸோ அதே சைஸில் வாங்கியாச்சு. கீழே ஒரு ஓரிங்கோடு வரும், ரப்பர் கேஸ்கட்டோடு வரும். அண்ட் அந்த கேஸ்கட் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக போடணும், சீட் பண்ணணும். சீட் பண்ணி டைட்டு ஓவர் டைட்டும் பண்ணாமல் லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக வச்சு டைட் பண்ணுங்க. ஸோ எலிமெண்ட்டை சென்டரில் வச்சாச்சு. அண்ட் இதில் இன்லெட் அவுட்லெட் பைப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு ஒரு சைடு வந்து வால்வு கொடுத்துருப்பாங்க, அது வந்து இன்லெட்டு. அண்ட் அவுட்லெட் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். ஹீட்டர் எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப ஓவராக டைட் பண்ணோன்னா கீழே போட்ட கேஸ்கெட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் கீழே இருக்க கேஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அதனால் கேஸ்கெட்டில் நம்ம கை வைக்கவே இல்லை, அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஸோ நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப எந்த இடத்துல எந்த போல்ட்டு போட்டோமோ அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கணுங்க. மார்க் பண்ணி வச்சுருந்தோம்னா கரெக்டாக அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் ஒயரிங் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும். அண்ட் இன்லெட் அவுட்லெட்டும் பார்த்திங்கன்னா மேல் மூடி போட்டோம்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதனால் வந்து எப்படி கழட்டணுமோ அதே மாதிரியே நோட் பண்ணி வச்சு மார்க் பண்ணி வச்சு தான் வந்து போல்ட் எல்லாம் போடணும். ஸோ கரெக்டாக ரிமூவ் பண்ண மாதிரியே இப்போ வந்து போல்ட்டை போட்டுட்ருக்கேன். அண்ட் இதை சுற்றி எல்லா போல்ட்டுமே போட்டுட்டு அப்படியே ஈவனாக டைட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணோம். அண்ட் இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து தேவையான கிளிப்பு மட்டும்தான் மெதுவாக வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த ஹீட்டரும் ரொம்ப பழைய ஹீட்டர் தாங்க. ஒரு சில ஹீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்க்ரூலாம் ரஸ்ட் ஏறி இருக்கும். போல்ட் எல்லாம் கழட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஹீட்டர் வந்து ரொம்ப வேலை வைக்கல, கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் வந்து பிளேட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கேஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. கேஸ்கெட் வந்து டேமேஜ் ஆகலை, ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. அதனால் சேம் அந்த கேஸ்கெட் டேமேஜ் ஆகாமல் போட்டாச்சு. இப்போ ஒயரிங் வந்து ரிமூவ் பண்ண மாதிரியே கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒயரிங் மட்டும் என்னால் வந்து பக்கத்தில் வச்சு வீடியோ எடுக்காமல் விட்டேன். பட் இதோட ஒயரிங்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வாட்டர் ஹீட்டர் ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் ஐ பட்டனில் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதை பற்றின இது ஒயரிங் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்க்கலாம். அண்ட் ஒயரிங் டயக்ராமும் பார்த்திங்கன்னா பழைய வீடியோலேருந்து எடுத்து போடுறேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து 2 தெர்மல் கட் ஆஃப் இருக்குங்க. 2 தெர்மல் கட் ஆஃப், ஒரு ஹீட்டர் எலிமெண்ட்டு. இவ்வளோ தான் இதில் உள்ள விஷயமே. இப்போ ஹீட்டர் எலிமெண்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். லெஃப்ட் சைடு ஒரு தெர்மல் கட் ஆஃப் இருக்கும், ரைட் சைடு ஒரு தெர்மல் கட் ஆஃப் இருக்கும். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு ஏற்றாப்பில் கட் ஆஃப் பண்ணி விட்ரும் பவரை. ஸோ ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தெர்மல் கட் ஆஃபில் கொடுத்து அடுத்து செகண்டரியாக ஒரு தெர்மல் கட் ஆஃப் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீட்டருக்கு போவோம். நியூட்ரல் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த தெர்மல் கட் ஆஃபோட வேலை என்னென்னா, நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டருக்கு போகிற பவரை வந்து கட் பண்ணி விட்ருங்க. அண்ட் அடுத்து வந்து டெம்பரேச்சர் குறையிறப்ப பவரை வந்து கொடுக்கும். ஸோ அதான் அதோட வேலை. இதில் 2 தெர்மல் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து பர்மனெண்ட்டாக கட் ஆஃப் பண்ணி விட்ருங்க. இன்கேஸ் ஏதாவது வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, தண்ணி வந்து ரொம்ப பாயில் ஆகிற அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சுன்னா ஒரு பர்மனெண்ட்டான தெர்மல் கட் ஆஃப் இருக்குது, அது வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுச்சுன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ரீசெட் பண்ணால் மட்டும்தான் திரும்ப ஹீட்டருக்கு பவர் போகும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஒயரிங் பற்றின டீட்டெயிலான வீடியோ இருக்குங்க. இது வேணும் அப்படின்னா அந்த வீடியோ விசிட் பண்ணி பாருங்கள், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒயரிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட் மட்டும் எரியாமல் இருந்தது, ஹீட்டர் ஆன் மட்டும் எரியலை. ஸோ அதுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக நம்ம பல்பு வாங்கியிருக்கோம், அதை கனெக்ட் பண்ண போகிறோம் அடுத்து. அண்ட் இதில் ஒயர் சின்ன சின்னதாக வந்து கருகின மாதிரி இருந்தது, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுத்துகிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டைட்னஸ் எல்லாமே புதுசாக கொடுத்து இது பண்ணுறதுனால செக் பண்ணிகிட்ருக்கேன், டைட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக. அண்ட் இதோட ஸ்க்ரூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் வந்து பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு டைட் பண்ணுற அளவுக்கு இல்லை, எல்லாமே வந்து டெஸ்டர் வச்சு பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இந்த தெர்மல் கட் ஆஃப் பொறுத்தளவு நம்ம பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் செட் பண்ணிக்கலாம். ஒரு 70 to 80 டிகிரி வரைக்கும் செட் பண்ணலாம் ஹையஸ்ட்டாக. அண்ட் ஒயரிங் கனெக்ஷன் முடிஞ்சிங்க, லைட்டு ரிமூவ் பண்ண இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து ஒயரிங் டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மொத்தம் 3 ஒயருங்க, லைன் நியூட்ரலே எடுத்து. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், தெர்மல் கட் ஆஃப் 1 2க்கு போயிட்டு அடுத்து ஹீட் எலிமெண்ட்டுக்கு போகுது, நியூட்ரல் வந்து டேரெக்டாக போயிருதுங்க. ஸோ இவ்வளோ தான் ஒயரிங் கனெக்ஷன், சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் ஒயரிங் ஃபுல்லாகவே முடிஞ்சு. இப்போ லைட்டு பார்த்திங்கன்னா லைட் கனெக்ஷன் மட்டும்தான், ஹீட்டிங் ஆன்ங்கிறது மட்டும் எரியாமல் இருந்ததுங்க. அதுக்கு பதிலாக வந்து ஒரு லேம்பு 230ல் டேரெக்டாக எரியிற மாதிரி இண்டிகேட்டர் லேம்ப் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ அதை வந்து இப்போ அந்த கட் பண்ண ஒயரில் திரும்ப ஜாயின் பண்ணிட்டுருக்கேங்க. இப்போ பவர் ஆன் பண்ணி ஹீட்டருக்கு பவர் வரப்போ பார்த்திங்கன்னா இந்த லேம்ப் எரியும், ஹீட்டிங் ஆன்கிற இடத்துல லைட் எரியும். அண்ட் பவர் ஆன்கிறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக தெர்மல் கட் ஆஃப் 1 கிட்ட எடுத்திருப்பாங்க, நியூட்ரல் டேரெக்டாக வந்துடும். தெர்மல் கட் ஆஃபோட அவுட்டில் வந்து பவர் ஆன்கிற லைட் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி தெர்மல் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கட் ஆஃபே ஆகாது மேக்ஸிமம். ரொம்ப வந்து தெர்மல் கட் ஆஃப் 2 வந்து ஃபெயிலியர் ஆகி ரொம்ப அதிகமான ஹீட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அது கட் பண்ணிவிடும். ஆனால் அது கட் பண்ணி விட்டால் டோட்டலாகவே பவர் போகாதுங்க, நம்ம திரும்ப ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதோட அவுட்லேருந்து எடுத்திருக்கோம். ஹீட்டிங்கான பவர் ஆன் 2 இண்டிகேட்டர் தான். ஸோ ஏரியா இதையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. டாப்பில் உள்ள கவர் எல்லாமே போட்டுட்ருக்கேன், அடுத்து ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் அது இல்லாமல் ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேங்க்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஹீட்டரில் வாட்டர் டேப்பை திறந்து ஃபுல்லாகவே தண்ணி ஃபில்லானதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண இண்டிகேட்டரும் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ ஹீட்டர் நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் ஹாட் வாட்டர் வருதாங்கிறத இனிமேல் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வார்மாக ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, உடனே ஹீட் ஆகுது இன்ஸ்டண்ட்டாக. ஸோ ஹீட்டர் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. எலிமெண்ட்டு தான் ப்ராப்ளம், எலிமெண்ட்டை மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.